சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த நீலவேணி பேசுறத நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. இந்த வேலையை நீதான் செஞ்சேன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் எனக்கு டென்ஷனாவே இருக்கு இப்போ. நான் தான் தெரியாம பண்ணிட்டேன். அது மோனிகாவால. அதுக்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்க்கா. நம்ம உண்மையை சொல்லிடலாம்க்கா. அதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து நீங்களும் உண்மையை மறைச்ச மாதிரி ஆயிடும். வேண்டாம் பாண்டி, அவசரப்பட்டு நீயா போய் மாட்டிக்காத. அம்மா சும்மா போலீஸ் அது இதுன்னு மிரட்டுவாங்க. கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நானும் கொடுக்க விட மாட்டேன். எனக்கு வர்ற கோவத்துக்கு அக்கா இவ்வளவு பேசாம இருக்க சொல்லுங்க. பாண்டி, இங்க பாரு மோனிகா, எல்லாமே உன்னாலதான். இப்ப வேணான்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக்காத சொல்லிட்டேன். இங்க பாரு பாண்டி, தப்பு பண்ணது நான் தான். ஆனா நீ சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அம்மா உன்னை ரொம்ப பேசுவாங்க. நீ வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம் பாண்டி. அதனால சொல்ல வேண்டாம் ப்ளீஸ் பாண்டி. எனக்கு தானே பிரச்சனை வரும், பரவாயில்ல. என்னால யாருக்கும் பிரச்சனை வர வேண்டாம். நீ சொன்னாதான் பிரச்சனை வரும் பாண்டி. இதை இப்படியே விட்டுறலாம். சொல்றத கேளு ப்ளீஸ். மோனிகா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா இந்த விஷயத்தை அவ்வளவு சாதாரணமா விட்டுற மாட்டாங்க. சித்தி மட்டும் உங்க அம்மாக்கு சரியான பதில் கொடுக்கல, போஸ்ட்மேனை கூட்டிட்டு வந்து அந்த லெட்டரை வாங்கினது யாருன்னு அடையாளம் காட்ட சொல்லுவாங்க. அப்ப எப்படி சமாளிப்ப? அப்ப நான் அத்தை கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். அவங்கள விட்டு போலீஸ்க்கு போன் பண்ணி கண்டுக்காம விட்டுற சொல்லிடலாம். இப்ப இவ்ளோ பேசுறவ இந்த காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி இதனால என்ன நடக்கும், என்ன ரியாக்ஷன் வரும்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும்ல. நீலவேணியையும் தப்பு சொல்ல முடியாது. உன்னை ஃபாரினுக்கு அனுப்பி நல்லா படிக்க வைக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசையா இருந்திருக்காங்க. அதனாலதான் இவ்ளோ கோவமா இருக்காங்க. நீ என்னடா சின்ன குழந்தையாட்ட நடந்திருக்க. நீ பண்ணது மட்டும் இல்லாம இதுக்கு என்னையையும் பாண்டியையும் வேற உடந்தையாக்கி வச்சிருக்க. இப்ப என்ன, உங்களுக்கு உண்மையை ஒத்துக்கணும் அவ்வளவுதானே? நான் ஒத்துக்கிறேன். ஆனா அத பண்ணது பாண்டின்னு சொல்லக்கூடாது.